ஹலோ மக்களே, எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து டெக்னீஷியன் போஸ்ட் ஒரு 6180 வேகன்சிக்கான டெக்னீஷியன் போஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஷார்ட் நோட்டீஸ் தான் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து 28 ஜூன் 2025 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நாள் முன்னாடி 27ஆம் தேதி எப்படியும் கிடச்சிடும். 28ஆம் தேதியிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 28 ஜூலை 2025ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த வருஷத்தில் ரிலீஸ் பண்ணுற 2வது நோட்டிஃபிகேஷன். ஒரு வருஷமும் எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரும்னு சொல்லி ஆல்ரெடி போன வருஷமே சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆனால் 2 நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த 2வது நோட்டிஃபிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலில் ஒரு 180 வேகன்சியும், டெக்னீஷியன் கிரேட் 3ல் 6000 வேகன்சியும் சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியன் கிரேட் 1க்கு வந்து லெவல் 5 சேலரி, டெக்னீஷியன் கிரேட் 3க்கு லெவல் 2 சேலரி, அதாவது 19,900, லெவல் 5நாக்கா 29,200லேருந்து ஸ்டார்ட் ஆகும். டெக்னீஷியன் கிரேட் 1க்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். கிரேட் 3க்கு 18லேருந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது வந்து ஜென்ரலுக்கு தான். இது இல்லாமல் ஓபிசிக்கு ஒரு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. அப்படி பார்த்தீங்கன்னா 36 வயசு வரைக்கும் கிரேட் 1க்கு அப்ளை பண்ணலாம், 33 வயசு வரைக்கும் கிரேட் 3க்கு அப்ளை பண்ணலாம். இதுவே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்னாக்கா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா கிரேட் 1 சிக்னலுக்கு 38 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம், கிரேட் 3 டெக்னீஷியனுக்கு 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த ஷார்ட் நோட்டீஸில் கொடுக்கல, ஆனால் போன வருஷம் ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதில் டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இதில் ஏதாவது பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா இதே சப்ஸ்ட்ரீமில் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைனாக்கா டிகிரி இன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து கிரேட் 1 சிக்னலுக்கு. இதுவே கிரேட் 3 டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஐடிஐ முடிச்சிருக்கணும். அவங்க என்ன ட்ரேடில் சொல்கிறாங்களோ அந்தந்த ட்ரேடில் ஐடிஐ முடிச்சிருக்கணும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலை முடிச்சிருக்கணும், மெக்கானிக்கலில் இந்த வெல்டிங், ஃபிட்டர் இந்த மாதிரி இதுலனாக்கா அதுக்கு ஏற்ற மாதிரியான ட்ரேடு முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனாக்கா 10th முடிச்சிருந்து நீங்கள் ஐடிஐ பண்ணலனாலும் அப்ரெண்டிஸ் முடிச்சிருந்து அதோட சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கனாலும் எலிஜிபிள் தான். ரயில்வே ரிலேட்டடாக இருக்கிறதுல நீங்கள் அப்ரெண்டிஸ் பண்ணியிருக்கணும் அந்தந்த ஃபீல்டில். இதில் ஒரே ஒரு போஸ்டிங் அந்த டெக்னீஷியன் கிரேட் 3லேயே சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் வரும். அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். ஓகேவா? ஆனால் +2ல் வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் குரூப்பாக இருக்கணும். அப்படி முடிச்சிருந்தீங்கன்னா வெறும் +2 முடிச்சிருந்தாலே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் இந்த சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் தான் எடுப்பாங்க. இந்த போஸ்ட் பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் டீப்பாக சொல்லியிருக்கிறோம். அதோட ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட்லாம் எப்படி இருக்கும், ஒர்க் எந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் கூட இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 28ஆம் தேதியிலேருந்து இதற்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். இப்போதைக்கு ஒரு ஷார்ட் நோட்டீஸாக எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் ரயில்வேலேருந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த அப்டேட் வந்தவுடனே கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். இந்த மாதிரியான ஜாப் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.